அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 திங்கட்கிழமை என்று பிறக்கிறது. திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடுவதற்குரிய சோமவாரத்தில் பிறப்பதும் பஞ்சமி திதியோடு பிறப்பதும் இந்த வருடத்தில் நமக்கு வளமையை சேர்க்கும் ஒரு மிகப்பெரிய இணைப்பாகும். இந்த வருடத்தில் நமது பூஜை அறையில் எந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் நாம் எடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் நாம் வெற்றி அடைய முடியும். தீராத கடன் தொல்லைகள் தீரும். வறுமையின்றி நம் அடுத்தடுத்த சந்ததியினரும் சிறப்புற்று வாழ்வார்கள். அல்ல குறையாத பண வரவு ஏற்படும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருட ஆங்கில புத்தாண்டு 2024 சோமவாரமான திங்கட்கிழமை என்று பிறப்பதும் பஞ்சமி திதியோடு பிறப்பதும் நமது வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களால் முடிந்தால் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வில்வ இலை சாத்தி ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து 108 முறை உச்சரித்து அவரை வழிபடுங்கள். கோவிலில் பஞ்சமி தாய் வராகியை தரிசனம் செய்து ஓம் வராகி தாயே போற்றி என்று 108 முறை உச்சரித்து வணங்கி பயமில்லாத தைரியமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவ்வாறு கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு அருமையான தீபத்தை ஏற்றி மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற முடியும். அந்த தீபம் என்னவென்றால் வெற்றிலை தீபம். இந்த வெற்றிலை தீபத்தை எப்படி ஏற்றுவது என்பதை பார்ப்போம். முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக வெற்றிலையில் வாசம் செய்வதாக ஐதீகம். வெற்றிலையின் மேல் வைத்து ஏற்றப்படும் தீபம் சிறப்பான பலன்களை தரும். வெற்றிலையில் 3, 5, 7 என்ற கணக்கில் நல்ல பசுமையான வெற்றிலையை எடுத்துக்கோங்க. வெற்றிலையில் இருக்கும் காம்பை நீக்கிவிட வேண்டும். ஏனென்றால் வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. வெற்றிலையின் மேல் பகுதியில் அன்னை பார்வதி தேவியும், நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும், நுனிப்பகுதியில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற விரும்புபவர்கள் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடலாம். வெற்றிலை எப்போதும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும். தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், வறுமையின்றி அடுத்தடுத்த சந்ததியினரும் இந்த வருடம் முழுவதுமே சிறப்புற்று வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபட்டால் மகத்தான பலன்களை தரும். 3, 5, 7 என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வெற்றிலையை எடுத்துக்கொண்டு முழுமையாக பச்சை நிறத்தில் வெற்றிலை இருக்க வேண்டும். வெற்றிலைகளின் காம்புகளை நீக்கி சுத்தம் செய்து நுனிப்பகுதியில் சந்தனம் குங்குமம் இட்டு நுனிப்பகுதியில்தான் அல்ல குறையாத செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். ஒரு சிறிய தாம்பால தட்டில் எடுத்துக்கோங்க. அந்த தட்டு பித்தளை தட்டாக இருக்கலாம், செம்பு தட்டாக இருக்கலாம், வெள்ளித்தட்டாக இருக்கலாம். ஆனால் எவர் சில்வர் தட்டை மட்டும் எடுக்காதீங்க. இந்த வெற்றிலைகளை அழகாக அடுக்கி வைத்து அதன் மீது ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். லக்ஷ்மிக்கு விருப்பமான மலர்களால், முடிந்தால் மல்லிகை பூக்களால் அலங்கரியுங்கள். இல்லையென்றால் நல்ல வாசனை மிகுந்த ரோஜா பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள். பின்பு பஞ்சு திரி போட்டு வறுமையின்றி அல்ல குறையாத பண வரவு ஏற்படும் என்பதால் பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். தரித்திரம் நீங்க நாம் அன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காம்புகள், அந்த காம்புகளை எண்ணெயில் போட்டு விடுங்கள். பஞ்சு திரிக்கு பதிலாக வாழைத்தண்டு திரி போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றினால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்த வெற்றிலை தீபத்தை பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்திற்கு முன் ஏற்றி வைத்து முதலில் விநாயகரையும்
பின் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி தீபம் ஏற்ற வேண்டும். வருடத்தின் முதல் நாளில் நாம் செய்கின்ற காரியங்களில் தடையில்லாமல் காரிய வெற்றி நடைபெறுவதற்கும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் தர வேண்டும் என்றும் விநாயகரை முதலில் வணங்கி பின் குலதெய்வ காணிக்கையாக ரூபாய் 5, 10, 51, 101 என்று உங்கள் குல வழக்கப்படி வைத்து குலதெய்வத்தை வணங்க வேண்டும். வெற்றிலை தீபம் ஏற்றி மகாலட்சுமியின் பூஜை அறையிலுள்ள மகாலட்சுமியின் படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகை பூக்களால் அலங்கரித்து இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பரீட்சித ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியே நமஹா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பரீட்சித ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியே நமஹா என்ற இந்த மந்திரத்தை குறைந்தது 21 முறை கூறி தூபதீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நம்முடைய வம்சத்திற்கே அடுத்தடுத்த வம்சத்திற்கே வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நாளை பிறக்கின்ற புது வருடத்தன்று உங்களால் முடிந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். வேலைக்கு போகிறவர்களாக இருந்தால் மாலை வேளையில் மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும். இப்போது இந்த பதிவின் மூலமாக நாம் நாளைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி எப்படி மகாலட்சுமியை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் இந்த வருடம் முழுவதுமே மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும் என்பதை நம்ம எல்லாரும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அதன்படி நாம் நாளை மகாலட்சுமியை வழிபட்டு அவளின் பரிபூரண அருளையும் ஆசியையும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிறக்கின்ற 2024ஆம் புத்தாண்டு நம் அனைவரின் வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் கொடுக்கும் ஒரு புதிய ஆண்டாக மலர இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமின்றி உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுத்தால் நான் மேலும் சிறப்பாக பதிவிடுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.